தூங்கிட்டு இருக்கிற திராவிட மாடல் முதலமைச்சரை எழுப்பி சொல்லுங்க ஐயா. தெலுங்கானாக்காரனும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த போறானா ஐயா? இன்ப நிதிக்காகவும் உதயநிதிக்காகவுமாயா கட்சி நடத்துறீங்க? சமூக நீதினு சொல்லி 60 வருஷமா தமிழன் தலையில மொளாக அரைச்சிட்டீங்களே ஐயா. இதுதான் உங்க திராவிட மாடலா? உங்க குடும்பத்துக்குள்ளார ஒதுக்குற இடத்தைத்தான் இடஒதுக்கீட்டுக்காக போராடினீங்கன்னு சொன்னீங்களா? எங்க திரும்பினா திராவிட போர்வாள்னு போஸ்டர் அடிச்சு ஒட்டுறீங்களே, அந்த துரு பிடிச்ச வாளுக்கு தேர்தல் சமயத்திலேயாவது சாணத்தை பிடிச்சி தொலைங்க ஐயா. பானிபூரி விற்கிறான்னு பீகார்காரனை கிண்டல் அடிச்சுக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு அவன் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அத்தனை சமுதாய மக்களுக்கும் இடஒதுக்கீடை பகிர்ந்து கொடுத்து பிற்படுத்தப்பட்ட பட்டியல் சமுதாய மக்களுக்கு எல்லாம் படிப்பையும் கொடுக்குறான், வேலை வாய்ப்பையும் கொடுக்குறான். இனிமேட்டு தமிழகம் ஃபுல்லா கரணையை தூக்கிட்டு பீகாருக்கு போக வேண்டியதானாட்ட. பீகார்காரனை பார்த்து கர்நாடகால சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறான், ஆந்திராவில சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறான். உங்க இந்தியா கூட்டணியில இருக்கக்கூடிய காங்கிரஸ் ஆளக்கூடிய தெலுங்கானா மாநிலத்துல ரேவந்த் ரெட்டி முதலமைச்சர் அறிவிச்சிருக்கிறாரியா இன்னைக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறோம். பாட்டாளி மக்கள் கட்சி இன்னைக்கு நேத்தியா 35 வருஷமா போராடிட்டு இருக்கு. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்க ஐயா, சமூக நீதியை காப்பாத்துங்க ஐயா, பிற்படுத்தப்பட்ட மக்களும் பட்டியல் சமுதாய மக்களும் படிச்சு முன்னேறட்டும் யானே. எத்தனை போராட்டம், வாழ்க்கையே போராட்டமா அர்ப்பணிச்சாரு மருத்துவர் ஐயா அவர்கள். கடந்த ஒரு வருஷத்துல மட்டும் பசுமநாயகர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் 8 சமூக நீதி மாநாடு நடத்தினார், 8 சமூக நீதி கூட்டத்தை நடத்தினார். எத்தனை 50க்கும் மேற்பட்ட சமுதாய தலைவர்களை எல்லாம் ஒருங்கிணைச்சு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்க ஐயா, நாங்கெல்லாம் பின்தங்கி போய் இருக்கிறோம், எங்க பிள்ளைங்க படிச்சு முன்னேறணும். உங்களுக்கு என்ன 1000 ரூபாய் கால்வாசி பேருக்கு கொடுத்துருக்கோம், இதை சொல்லி ஏமாத்தி ஓட்டு வாங்கிக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கீங்களோ என்னமோ? இல்ல 200 ரூபாய் தூக்கி போட்டா இதெல்லாம் அடிமையாவே கிடக்கும். நம்ம அப்பா நம்மள்கிட்ட ஒப்படைச்ச மாதிரி நம்ம பிள்ளைகிட்ட ஒப்படைச்சு இன்ப நிதிட்ட இந்த கூட்டத்தை எல்லாம் ஒப்படைச்சிட்டு போயிடணும்னு கனவு கண்டுகிட்டு இருக்கீங்களா? உங்க கனவு எல்லாம் பலிக்காது, இனிமேட்டு பாச்சா பலிக்காது. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம நீங்க ஓட்டு கேட்டு வீதிக்கு வந்தீங்க, ஒரு பயிலும் உள்ளார விட மாட்டான். நோட்டா கூட வேணா நீங்க போட்டு போடலாம். டாட்டா காட்டுற தயாரா இருக்கிறான் தமிழன்.